ஓகே. கம்ப்ளெக்ஸ் இன்டிகிரேஷன் கம்ப்ளெக்ஸ் இன்டிகிரேஷன் டெய்லர் அண்ட் லோரன்ட் சீரிஸ் பார்க்க போகிறோம். அண்டையை பார்த்ததுலேருந்து அப்படியே தொடர்ச்சி பார்க்க போகிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு இன்டெஃபினைட் இன்டிகிரல்ஸ் அண்ட் இல்லாடி ஆன்டி டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்டெஃபினைட் இன்டிகிரல்ஸ் அண்ட் அல்லது ஆன்டி டெரிவேட்டிவ்ஸ். ஓகேவா? ஓகே. இப்போ அது எப்படி இப்போ எப்செட்ன்றது என்னென்று எப்செட்ன்றது யாருன்னு குறிக்கிறேன்ல இன்டிகிரேஷன் ஆஃப் ஒரு கண்ட்ருவர் என்ன ஒரு லைன் மாதிரி கம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் இப்போ ஒரு என்ன சொல்ல ஒரு எக்ஸ்ஒய் பிளேனில் ரியல் நம்பர் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் இருந்தால் எக்ஸ்ஒய் பிளேனில் அது என்ன அது லைன் இன்டிகிரல்னு சொல்லுவோம். கம்ப்ளெக்ஸ் பிளேன் XIY பிளேனில் அது என்னென்னு சொல்லுவோம் கண்ட்ரோன்னு சொல்லுவோம், கண்ட்ரோ இன்டிகிரல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. இப்போ கண்ட்ரோ இன்டிகிரல் இதை எப்படி காணலாம்டா என்னென்று எஃப் டேஸ் செட் இதை வகையிட்டா இந்த இன்டிகிரல் இல்லாமல் போகும். ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? இந்த இன்டிகிரல் இல்லாமல் போய் அந்த வெப்சைட்டை பிரதிரோனியன். ஓகேவா? இதில் உண்மையாக பொதுவாக ஜென்ரல் ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துண்டா வெப்சைட் இப்படின்ட்டு எழுதலாமுண்டா. ஓகேவா? என்ன சொல்ல வேண்டாம். இப்போ வெப்சைட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷனை இப்படி எழுதலாமுண்டா, ஜென்ரலாக எழுதலாமுண்டா. அதை எப்படி குறிக்கலாமுண்டா எஃப் டேஸ் செட் செமன் என்னென்று குறிக்கலாமுண்டா எஃப் செட் மைனஸ் எஃப் செட் நோட். செட் நோட்டு என்ன சொல்லிவிடா இனிஷியல் பாயிண்ட் இது மோஸ்ட்லி 0 ஆயிடுது. அப்படித்தான் வாய்ப்பு இருக்குது. அப்படித்தான் இந்த ப்ரூஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு சரியாக தெரியாது. இது 0 இருக்கலாம். சரியா? ஆனால் ஜென்ரலாக இப்படி ஒரு இது இருந்தால் இதை இப்படி எழுதலாம். ஓகேவா? இப்படி எழுதலாம். டெஃபினைட் இன்டிகிரல்ன்றது என்ன செட் நோட்டில் வந்து செட் பண்ண போய் இது உள்ள மாதிரி எழுதலாம். FB அனலிட்டிக் இன் சிம்பிளி கனெக்டட் டொமைன். இப்போ கன்டினியூஸ்ன்றது தான் இங்கே அதை கன்டினியூஸ்ன்றது என்ன கன்டினியூஸ்ன்றதை தான் இங்கே அனலிட்டிக்னு சொல்ல வரோம். அவ்வளோதான். ஓகேவா? மோஸ்ட்லி கன்டினியூஸ்ன்ற மாதிரி தான். அனலிட்டிக்ன்றா என்ன அந்த புள்ளியில் டெரிவேட்டிவ் இருக்கணும், டெரிவேட்டிவ் நான் ஜீரோவாக இருக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? டெரிவேட்டிவ் நான் ஜீரோவாக இருந்தால் அது அனலிட்டிக். ஓகேவா? இப்போ இந்த கேள்வி கேட்டுட்டாக்க இப்போ என்ன ஸோ தட் என்ன கேட்டாக்க இதுக்கு உள்ள மாதிரி காட்ட வேண்டியான என்னண்டு 1i கொசெட் நேரு நான் செய்யும் கொசெட்டை வாயிட்டா சைன் தோயிட்டா சைன் செட் 1i. இப்போ இது ரெண்டு வரும் சைன் i மைனஸ் சைன் 1. அவன் கேட்ட ஃபார்ம் இது ஓகே. இந்த மைனஸ் சைன் 1 வந்துட்டுது. ஓகே. இந்த சைன் ஐக்கு பதிலாக இந்த ஃபார்மில் கேட்டுதான் சைன் ஐயை எப்படி செய்யலாம்டா சைன் ஹெச்சில் வந்துருக்கு. இங்கே செய்து காட்டுது சைன் ஐன்றது சைன் ஐயேன்னு குறிக்கலாம் இ டு த பவர் சைன் டீட்டா செமன் இ டு த பவர் ஐ டீட்டா மைனஸ் இ டு த பவர் மைனஸ் ஐ டீட்டா பை 2i. ஓகேவா? அதே மாதிரி சைன் ஐயை எப்படி குறிக்கலாம்டா சைன் ஐயை அதே மாதிரி ஃபார்முலா குறிக்கலாம். சரியான இது ஃபார்முலா. சைன் ஐன்றது எப்படி குறிக்கலாம்டா இ டு த பவர் ஐ டாட் ஐ மைனஸ் இ டு த பவர் மைனஸ் ஐ டாட் ஐ பை 2. இப்போ இது ரெண்டு வரும் இ டு த பவர் ஐ ஸ்கேட் மைனஸ் 1 மைனஸ் இ டு த பவர் ஐ ஸ்கேட் மைனஸ் 1 ஓகேவா ஓவர் 2i. ஓகேவா? இப்போ இது என்னென்று வரும் மைனஸ் இ டு என்னோட மைனஸ் 1/i இன்டு இ மைனஸ் இ டு அப்போ மைனஸ் 1 ஓவர் 2. அப்போ சரியா? அப்போ இது என்னென்று வரும் மைனஸ் 1/i இன்டு இதுதான் சைன் h1. ஓகேவா? சைன் h1. இப்போ என்ன செய்யணும் சைன் h1 இப்போ என்ன காணணும் இந்த சைன் ஐக்கு பதிலாக இதை கொண்டே பிரதிவிட்டா சரிதானே? ஓகேவா? சைன் ஐ வந்து ஓகே தானே? சைன் ஐ ஓகே. இது சரி சைன் h1 ஓகே. என்ன இல்லை மைனஸ் இது ப்ளஸ் ஏன்னுண்டாவா
ஓகே என்ன என்ன இன்னும் இது செய்யணும் என்ன ஒன் upon ஐன்றது மைனஸ் ஐ இல்லாட்டி மைனஸ் ஒன் upon ஐன்றது ஐ சரிதானே ஐ சைன் h1 ஏன் ஐ ஸ்கேட் சமன் -1 ஓகேவா அப்போ அதில் வந்து மைனஸ் ஐ செமன் ஒன் upon ஐ இது ஒன்று சரிதானே அப்படி எடுக்கலாம் ஓகே அதே மாதிரி இதுவும் சேம் அதே தானே இதுவும் அது எப்படின்னா அந்த முன்னுக்கிட்ட விட்டுட்டு நான் செய்கிறேன் 2 + i π/4 × t dt இன்டிகிரேட் பண்ணினா இதை இன்டிகிரேட் பண்ணினா என்ன வரும் அது ஓவர் கீழே 2 + இதை நேரவை இன்டிகிரேட் பண்ணுறேன்னா 2 + i π/4 ஓகேவா 0 to 1 இங்கே அங்கால அந்த இது பெருக்கப்படும் அதுவும் என்ன 2 + i π/4 ஓகேவா ரெண்டும் பட்டுப்படும் ஓகேவா ரெண்டும் பட்டுப்பட்டால் இதுக்கு இன்டிகிரலில் போட்டு பார்த்தா என்ன டீக்கு வண்ணம் போடுக e⁻² + i π/4 - 0 போட்டால் e⁻01 ஓகேவா அப்போ ஆன்சர் இதுவாக தான் இருக்கும் இதை வேணும்னா சுருக்கியும் கொடுக்கலாம் e² e⁻i π/4 - 1 இப்போ இந்த அங்கே தேவையில்லை சரி இவ்வளோங்க வேணும்னா இதை சும்மா சொல்லுவேன் e⁻i π/4 என்ன cos π/4 மைனஸ் சக i sin π/4 ஓகேவா cos e⁻i π/4 ஓகே ஓகே இதில் என்ன ஓகே இதில் நான் செய்திருக்கிறேன் ஓகே ஓகே அடுத்தது ஓகே இதில் நான் செய்திருக்கேன் ஓகே இன்டிகிரல் ரிப்ரசன்டேஷன் ஃபார் அனலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு இன்டிகிரல் இதை இன்னொரு வகையான இன்டிகிரலில் எப்படி ரிப்ரசன்ட் பண்ண வேண்டது இன்டிகிரலில் எப்படி ரிப்ரசன்ட் பண்ண வேண்டது இப்போ இப்படி ஒரு இது இருந்துண்டா எஃப் செட் ஓவர் செட் மைனஸ் செட் நாட் டி செட்டாக இருக்கணும் இது ஒரு கண்டிஷன் இங்கே நாங்கள் இப்படி தான் பாய்வோம் அப்போ அதுக்காக சொல்லுவோம் எஃப் செட் ஓவர் செட் மைனஸ் செட் நாட் இப்படி ஒரு இன்டிகிரல் தந்துருக்கான் இதை காணணும்னு வை ஓகேவா இதுன்ற இன்டிகிரல் காணணும்னு வை இதுன்ற இன்டிகிரல் ஓகே ஓகே இதுன்ற இன்டிகிரல் காணணும் இப்போ ஒரு ரீஜன் ஒரு இது என்ன ஒரு கண்டுவா தானே கண்டுவா இந்த கண்டுவான்றது என்ன ஒரு க்ளோஸ்ட் கர்வாக இருக்கணும் க்ளோஸ்ட் லைனாக இருக்கணும் க்ளோஸ்ட் பாத்தாக இருக்கணும் சரிதானே க்ளோஸ்ட் பாத்தாக இருக்கணும் பாசிட்டிவ்லி ஓரியன்ட் க்ளோஸ்ட் பாத் ஓகேவா விளஞ்சொலியாக இருந்து பாசிட்டிவ்லி ஓரியன்ட் க்ளோஸ் பாத்தாக இருந்தால் இது ஒரு கண்டிஷன் சரியான பாசிட்டிவ்லி ஓரியன்ட் க்ளோஸ் பாத்தாக இருக்கணும் உண்டு சரியான ஒரு க்ளோஸ் பாத் அது பாசிட்டிவ்லி ஓரியன்டாக இருக்கணும் அடுத்தது என்ன இருக்கணும் அந்த ஒரு க்ளோஸ் பாத்துக்குள்ளே தான் என்ன இருக்கணும் இந்த செட் நோட் இருக்கணும் ஓகேவா பாத்துக்குள்ளே இங்கே இருந்தாலும் இருக்கலாம் அதுக்குள்ளே செட் நோட்டு வந்து வேண்டாம் நான் இவரை எப்படி எழுதலாம் 2πi எஃப் செட் நோட் இல்லாட்டிக்கு எஃப் செட் நோட்டை எப்படி எழுதலாம் 1/2πi இன்டிகிரேஷன் கண்ட்ரோல் இன்டிகிரல் எஃப் செட் ஓவர் செட் மைனஸ் செட் நோட் டி செட்டுன்னு எழுதலாம் ஓகேவா இப்போ சரியா இப்போ இது கேள்வியாக கேட்க இதை காண சொல்லி கேட்க இந்த வடிவத்தை பயன்படுத்தி இவரை வச்சுக்கொண்டு காணலாம் அப்படியும் செய்யலாம் அப்படி தான் பெரும்பாலத்தில் செய்வோம் ஓகேவா இந்த கேள்வி இந்த கேள்வி நான் செய்திருக்கிறேன் அதை அப்படியே காட்டணும் ஓகேவா என்ன சொல்லியிருக்கான் எக்ஸ்பொனன்ஸ் ஆஃப் செட் e⁻ செட் தானே அப்போ இன்டிகிரல் கண்ட்ரோல் இன்டிகிரல் e⁻ செட் ஓவர் செட் -1 இப்போ செட் மைனஸ் செட் நோட் மாதிரி செட் நோட் சமன் 1 ஓகேவா செட் நோட் பண்ணாயிருக்கு ஆனால் என்ன இந்த இப்போ நான் செட் நோட் பண்ணிட்டு தெரியும் இப்போ செட் நோட் அந்த கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும் இப்போ கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும்னா சர்க்கிள் வித் மட்டு செட் சமன் 2 வித் பாசிட்டிவ் ஓரியன்டேஷன் அப்போ இப்படி இருக்குது என்ன ஏரர் 2 உடைய வட்டம் தானே மட்டு செட் சமன் 2 ஏரியாவுடைய வட்டம் ஆனால் எனக்கு செட் நோட்டுன்றது 1 தான் அப்போ 1 இங்கே தான் இருக்குது செட் நோட்டுன்றது என்ன 1,0 செட் என்ன 1,0 அப்போ இது இங்கே தான் இருக்குது அப்போ இது பாவிக்கலாம் செட் நோட் சமன் 1 + 0i சரியான வித்தின் சர்க்கிள்
மட்டு செட் சமன் 2 ஆகவே இது பாவிக்கலாம். அது நேம் எஃப் செட் சமன் இ டு த பவர் செட் எஃப் செட் இ டு செட் ஓகே தான். ஏன்டா மேலே இருக்கான எஃப் செட்னு சொன்னான் ஞாபகம் இருக்கா எஃப் செட் ஓவர் செட் மைனஸ் செட் நோட் ஓகேவா எஃப் செட் ஓவர் செட் மைனஸ் செட் நோட் ஓகேவா எஃப் செட் ஓவர் செட் மைனஸ் செட் நோட்னேக்க எஃப் செட் என்ன இ டு த பவர் செட் ஆகும் செட் எஃப் செட் ஓவர் செட் மைனஸ் செட் நோட்டுண்டா என்ன 2πi எஃப் ஆஃப் 1 ஓகேவா எஃப் ஆஃப் 1ண்டா என்ன எஃப் ஆஃப் செட் நோட் அதான் எஃப் ஆஃப் செட் நோட்ன்றது 1 அதான் ஆன்சர் வருது ஓகேவா. அதே மாதிரி இருக்கும் அதே தான் 4 வழியில் எடுத்தால் 1/4 சைன் செட் ஓவர் இப்படின்ட்டு வரும் சரிதானே இப்படி வரும். இப்போ என்ன செய்கிறேன் அதே வேலை தான் செய்கிறேன் ஓகேவா. ஓகேவா இதில் அவலங்காடிகள் அதே இதுதான் செய்யணும் ஓகேவா. ஓகே அடுத்த கோச்சி இன்டிகிரேஷன் ஃபார்முலா இது என்னென்னா இப்போ என்ன இப்போ வகையீடு வந்தால் அதாவது ஒரு 2வது வகையீடு எஃப் டபுள் டேஷ் செட் நோட் காணணும்னா அது என்னவா இருக்குண்டா எஃப் டபுள் டேஷ் செட் நோட்ன்றது n ஃபேக்டோரியல் ஓவர் 2 ஃபேக்டோரியல் ஓவர் 2πi integration contour integral f set over set minus set not to n 2 plus 1 3d set ஓகேவா. இல்லை இப்படி ஒரு ஃபார்மேட்டில் வந்தால் அதை இப்படி எழுதலாம். இது எங்கே பார்த்துருப்பேன்டா இது எங்கே இப்போ இதில் வெப்சைட் நோட்டை இப்படி எழுதலாம்ன்ற மாதிரி இவரை வச்சுக்கொண்டு இவரை எழுதலாம்ன்றது இங்கே 4 பேர் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் இன்னும் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் எங்களுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும்தான் செய்வோம். லாப்லாஸ் இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு தெரிஞ்சு வச்ச லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை வச்சுக்கொண்டு இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை காணுவோம். அப்படி தான் இதுவும் ஓகேவா. இப்போ இதுதான் ஈக்குவேஷன் தந்திருந்த அளவுங்களுக்கு எனக்கு இது ஈஸியாக காண்றது ஈஸி. ஆகவே இவரை காண்றதுக்கு இவரை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஓகே சரிதான். அது கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி பாவம் ஓகே ஷோ தட் இது பேசிஸ் ஓகே அது சொல்லியிருக்கான். ஓகே இப்போ என்ன காட்டணுமெண்டா என்ன சொன்னான் n ஃபேக்டோரியல் ஓவர் 2πi contour integral f set ஓவர் செட் மைனஸ் செட் நோட் ஓவர் n + 1 ஓகேவா d செட் ஓகேவா. இப்போ செட் மைனஸ் செட் நோட் லெட் நான் என்ன இவரை ஈஸியாகவே நான் எடுக்கலாம் அப்படின்னா செட் நோட் சமன் i ஓகேவா n சமன் 3 ஓகேவா. ஏன் செட் மைனஸ் ஐன்ற போகிறாமலுக்கு அப்போ செட் நோட் சமன் i n சமன் 3 என்றா அடுத்த செட் நோட் சமன் i என்றா அடுத்தது என்ன பார்க்கணும் முதலாவது செட் நோட் சமன் i எஃப் ஆஃப் செட் சமன் இ டு த பவர் செட் ஸ்கொயர்ட் இ டு த பவர் செட்டிൻ്റെ വെക്കം ഇ ടു ദ പവർ സെറ്റ് സ്ക്വയർട്ടും ഇ ടു ദ പവർ 2 സെറ്റും ഉണ്ടില്ല. ഇ ടു ദ പവർ സെറ്റ് സ്ക്വയർട്ടുണ്ടത് നോട്ട് ഈസ് ഈക്വൽ ടു ഇ ടു ദ പവർ ஜெனரலி 2 செட் இ டு த பவர் 2 செட்டை எப்படி எழுதலாம்டானா 2 செட் சமன் இ டு த பவர் செட்டிൻ്റെ வெட்கம் சரியா. இ டு த பவர் செட்டிൻ്റെ வெட்கம் வேறு இ டு த பவர் செட் ஸ்கொயர்ட் வேறு இது வெட்கம் சரிதானே. செட் ஸ்கொயர்ட் ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லைங்க. அதாவது இப்போ செட்டுக்கு 2 போட்டேன்டா இது என்ன வரும் செட்டுக்கு 2 போட்டேன்டா இ டு த பவர் 2ൻ്റെ வெட்கம் சரியா. இது என்னென்று வரும்டா செட்டுக்கு 2 போட்டேன்டா இ டு த பவர் 2ൻ്റെ வெட்கம் 4 இ டு த பவர் 4 ஓகேவா. ரெண்டும் வித்தியாசமா இது 2க்கு மட்டும் சமனாக வருது. நம்ம மற்ற இதுகளுக்கு வர இப்போ 3 போட்டேன்டா இ டு த பவர் 3ൻ്റെ வெட்கம் இது என்னென்று வரும்டா இ டு த பவர் 9 ஓகேவா. 3ൻ്റെ வெட்கம் அது வேறு 3 2 6 இது இ டு த பவர் 6 இது இ டு த பவர் 9 வரும் ஓகேவா. ரெண்டு வித்தியாசம் இருக்குது ஓகே அது சொல்லுவாங்க. ஓகே இப்போ செட் நோட் செய்துட்டு இப்போ என்ன காணணும் அந்த சர்க்கிளுக்கு இருக்காண்டு பார்க்கணும். பாசிட்டிவ் ஓரியன்டேஷன் ஓகே. செட் நோட் ஐயண்டா அது என்ன இருக்குது என்ன செட் நோட் விதன் சர்க்கிள் செட் நோட் விதன் மட்டு செட் சமன் 2 சர்க்கிள் ஓகேவா. ஏன் 2 ஏரியாவுடைய வட்டத்துக்கு இந்த ஐ இருக்குது தானே. அப்போ என்ன பாவிக்கலாம்னா இதை பாவிக்கலாம். இதை பாவிக்க என்ன செய்யணும்
என்ன செய்யணும் n ஃபேக்டோரியலோவை n ஃபேக்டோரியலோ 2πi இப்போ இங்கால பெருக்கப்பட்டுக்கும் அப்போ அதை கொண்டு வந்து பிரிக்கிறேன் 2πi n ஃபேக்டோரியல் அப்போ 3 ஃபேக்டோரியல் இன்டு அதே என்ன f ஆஃப் என்ன z நாட் ஓகேவா f ஆஃப் z நாட் என்ன i ஓகேவா அவ்வளோதான் விஷயம் ஐயை போட்டேன் என்றால் 2πi ஓவர் 6 தர e to the power z squared e to the power i squared minus சரியா அப்போ ஆன்சர் வந்திருக்கும் என்ன இது மேலேங்களையும் பட்டு இது என்ன பிரச்சனை இதில் பிரச்சனை இருக்கா பை ஐ ஓவர் 3 வருது எனக்கு சரியா பை ஐ ஓவர் 3 வருது நாளைக்கு ஈக்குவேஷனில் எதுவும் பிரச்சனையா நாளைனது ஓகே எஃப் டபுள் டேஷ் செட் நோட் தானே ஓகே ஓகே sorry என்ன ப்ராப்ளம் எஃப் n3 அல்ல f3 இது ஓகேவா சாரி சரியா இதான் மூன்றாவது வாயீடு ஐ ஓகேவா மூன்றாவது வாயீட்டை கண்டுட்டு அதுக்கு ஐயை பிரதிடணும் ஓகேவா அப்போ எனக்கு எஃப் தெரியும் எஃப் செட் சமன் e to the power z squared f dash z சமன் z squared sorry 2z e to the power z squared அப்படி தானே e to the power z squared f double dash z சமன் 2 into 2 e to the power z squared into அப்படி தான் வரும் நினைக்கிறேன் z squared into இதை வச்சு கொண்டு இருக்கா இதை வாயிட்டா 1 இப்போ இந்த இவரை வச்சு கொண்டு செட்டை வச்சு கொண்டு அவரை வாயிட்டா 2 செட் அப்படி தானே 2 செட்ஸ் கேட்டு வரும் நினைக்கிறேன் ஓகேவா அடுத்த f3 செட் சமன் 2 e to the power z squared again அவரை வச்சு கொண்டு இவரை வாயிட்டா இவ்வளவு இவரை வாயிட்டா எவ்வளவு 4 செட் ப்ளஸ் இவரை வச்சு கொண்டு அவரை வாயிட்டா 2 செட் இன்டு 1 ப்ளஸ் 2 செட்ஸ் கேட்டு வரும் ஓகேவா அப்போ 2 e to the power z squared எவ்வளவு 6 செட் ப்ளஸ் 4 செட் கியூப் ஓகேவா இப்படி வரும் இப்போ f3 ஐயை போட்டா 2 e to the power -1 6i ப்ளஸ் 4 இது செட் ஸ்கேட் -1 அப்போ -4i அப்போ என்னென்னு வரும் என்னென்னு வரும் 2 அப்போ 4i e to the power -1 4i எண்கள் e என்று வரும் ஓகேவா இதில் ஒன்று பிரதிட்டா 2πi 3 ஃபேக்டோரியல் இன்டு 4i எண்கள் e ஐஎம் -1 இது 3 ஃபேக்டோரியல் 6 தானே 6 வெட்டுப்பட்டால் 4π மைனஸ் ஐ ஸ்கேட் மைனஸ் ஓவை ஓகேவா ஓகே 3 இருக்கும் 3 ஓகேவா ஓகே அதே மாதிரி அடுத்த வக்கம் செய்து கொள்ளலாம் இதுதான் அடுத்த வக்கம் அதே அடுத்த வக்கம் செய்து காட்டணும் ஓகே அடுத்த செய்து காட்டணும் e to the power I pi z over integration 2z மைனஸ் இதை கேரணிப்படுத்தலாம் 2z -1 அப்படியா z -2 அப்படியா சரி நினைக்கிறேன் ஓகே அப்போ 2z -1 z -2 அதை காணணும் இப்போ வேறு எப்படி செய்யலாம்டா எனக்கு என்ன தேவை ஏதாவது ஒன்று வெட்கம் தானே தேவை வேறு எப்படி செய்ய போவேண்டா வா இப்போ
2z minus e2 அப்போ வேறு வழியில் எடுக்கிறோம் ஓகேவா dz இன்டிகிரேஷன் e2 அப்போ I pi z ஓ இன்டு ரெண்டையும் பகுதி பின்னமாக இருக்கான் 2z minus 1 plus z minus 2 பகுதி பின்னமாகினேன் இவருக்கு என்னென்ன அரையை போடுவோம் இது அரையல்ல அரைய மற்றது போட்டால் -3/2 இப்போ -2/3 அவருக்கு 2 போட்டேன்டா 3 ஓகேவா 3 இப்போ இதுதான் வரும் ஓகேவா இதுவான் சரியா இது நம்மள விட்டேனா வா சரியா இது 3 வரும் ஓகே 3 -2/3 சரிதான் ஓகே 6 செட் இது 1/3 சாரி 1/3 ஓகேவா 1/3 வரும் ஓகே 1/3 dz வரும் இப்போ இவருக்கு என்ன செய்யலாம்டா -2/3 வழியில் எடுத்துட்டு 2/3 இந்த 2m எடுக்கிறேன் அதை எடுத்துட்டா 2 into m பட்டினா 1/3 வழியில் எடுத்தால் இன்டிகிரேஷன் e2 அப்போ I pi z over z minus cos plus dz plus integration e2 அப்போ 1/3 into சரியா இது உண்டு 1/3 into plus 1/3 into 1/3 into என்ன அந்த கவுண்டர் வழியே தான் அந்த கண்ட்ரோ வழியே தானே e2 அப்போ I pi z over z minus 2 dz ஓகே இதுக்கு என்ன வந்துருக்கான் மட்டு செட் வித் 1 பாசிட்டிவ் ஆர்குமெண்ட் இங்கே செட் சமன் 2 இங்கே செட் சமன் காஃப் அப்போ இதுக்கு ஓகே இந்த செட் சமன் 2க்கு என்ன செய்யணும் என்றால் பாசிட்டிவ் ஓரியன்டேஷன் அப்படி தானே செட் சமன் 2க்கு என்ன செய்வோம் என்றால் வரேன் அந்த லைனுக்குள்ளே இருக்கணும் அவ்வளோதானே செட் மைனஸ் செட் நோட் என்ன செய்யலாம் என்றால் இவரை உள்ள மாதிரி செய்யலாம் சரிதானே இவரை எப்படி செய்யலாம் எஃப் ஆஃப் செட் சமன் e2 அப்போ I pi செட்ன்னு எடுத்துட்டு செட் நோட் சமன் காஃப்ன்னு எடுத்து செய்யலாம் ஓகேவா அது உள்ள மாதிரி செய்யலாம் இவருக்கு தான் செய்யணும் இவருக்கு என்ன செய்யணும் செட் -2 என்ன செய்யலாம் என்றால் 1 செட்ன்னு எடுப்போமா ஓகே இதில் செட் என்ன ஏதாவது செய்யணுமே வேறு எகைன் கேரணிப்படுத்துவோமா வேறு எகைன் கேரணிப்படுத்தி செய்வோமா அப்படின்னா 1/z -2 சமன் 1/z into 1 - 2/z ஓகேவா சரியா z minus z naught z minus z naught தானே இப்போ இவரை என்ன செய்யலாம்டா இவரை திருப்பி அந்த இதில் வந்து செட்டுக்கு இது காணிக்க அது செய்யலாம் z minus z naught z naught சமன் 0 வரும் இருக்கு ஓகே சக ஏதோ 1 - 2/z வரும் ஓகேவா 1 - ஏதோ எக்ஸ்பொனென்ட் எவ்வளோ 2/z வரும் வேறு இதில் செட்டு எப்படி எடுக்கலாம் என்றால் இப்படி பார்த்தாலும் இது பெருமா இதுக்கு காணலான்னு காணலாது காணாடி போடலாதே வா ஸோ தட் செட் மைனஸ் செட் நோட் பிரச்சனை ஏதாவது வழி ஏதாவது வழி என்ன வழிண்டு இந்த இதில் செய்யலாம்னு நினைக்கிறேன் இதில் என்னென்றால் இது ஓகே இது மட்டும்தான் காணணும் இது காண்றதுக்கு இது என்ன இப்போ இன்டிகிரேஷன் இது இப்போ I pi செட் ஓவர் 1 - 2/z ஓகேவா இப்போ இதுக்கு
സെറ്റുണ്ട് ആരെടുപ്പമുണ്ടാ true upon set less than 1 ஓகேவா இதில் மட்டு செட் 1 அப்போ மட்டு செட் 1 தானே இங்கே செட்டை யார் எடுப்போம்டா செட்டா 1 upon செட் எடுத்தனுண்டா மட்டு செட்டுண்டவ யாராயிருப்பேன்டா மட்டு 1 upon செட் என்னவாயிருப்பா என்னவாயிருப்பா மட்டு பண்ண ஸோ இதில் என்ன இது எனக்கு என்ன இதுக்கு காட்டணும் என்ன செட் மைனஸ் செட் நோட் தானே ஐடியா இல்லை பாபா இப்படி செய்யலாம்னு நினைக்கிறேன் பாப்போம் ஓகே ஓகே இவ்வளோ ஓகே அதில் ஒரு கல்வி விட்டுறாங்களேன்னா இந்த கல்வி பார்ப்போம் ஓகே இந்த பார்ப்போம் ஓகே ஓகே அடுத்தது டெய்ல் அண்ட் லோ அண்ட் சீரிஸ் இப்போ சீக்வன்ஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இப்போ ஒரு இது என்ன இது ஃபெசமியில் படித்த அந்த ஃபங்க்ஷன் இப்போ ஒரு சீக்வன்ஸை பற்றி காய்க்கும் இப்போ ஃபெசமியில் சீக்வன்ஸ்னு படிச்சுமே அதை தான் இங்கே கம்ப்ளெக்ஸு காய்க்கும் எஃப்என்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கன்வெர்ஜ் ஆகும் பாயிண்ட் வைஸ் கன்வெர்ஜ் ஆகும் இப்போ அந்த லிமிட் ஃபங்க்ஷன் எஃப்என் லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக எஃப்என் செட்டுன்றது எஃப் செட் ஆகும் அது எஃப் செட்டை இங்கே கன்வெர்ஜிங் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் சரிதானே ஓகே ஆனால் எஃப் செட்டுன்றது அந்த எஃப்என்ன்ற சீக்வன்ஸுக்கு இருக்காதான் இது இருக்குமா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது அதோட எங்களுக்கு ஓகே இப்போ எஃப்என் செட்டுன்னு சொல்ல என்னென்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இப்போ ஜோஜிகோல் நான் ஒரு எஃப்என் செட்டுன்றது எஃப்என் செட்டுன்றது எஃப்என்எக்ஸ்ன்றது சிம்பிள் வேரியபிள் சொல்லுவேன் 2nx+1 வைக்கிறேன் ஓகேவா எல்லா வேல்யூவுக்கும் இப்போ என்னென்ற எல்லா வேல்யூவுக்கும் எஃப்என்எக்ஸ் ஓகேவா என்னென்ற எல்லா வேல்யூவுக்கும் இது ஒரு கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஓகேவா அப்படி தான் சரியா இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆக இது எங்கே போகும் அப்படி பார்க்குறது ஓகேவா அப்படி பார்க்குறேன் இப்போ சரியான n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆக இது எங்கே போகும் அப்படி பார்க்குறது தான் அந்த n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆக அது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கன்வெர்ஜ் ஆகிட்டுண்டா அந்த ஃபங்க்ஷனை தான் கன்வெர்ஜிங் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் அந்த ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே வேற தேவையில்லை கட்டாயம் அது என்னென்ற ஏதோ ஒரு வேல்யூவுக்கு அந்த ஃபங்க்ஷன் வெப்சைட்டுன்ற கிடைக்க வேண்டிய தேவை இல்லையா அதை தெரிஞ்சுக்கோ ஓகே இப்போ அதுக்குள்ளே இல்லாட்டிக்கு இப்போ இதில் ஓகே சரிதான் அதுக்கான டெஃபினிஷன் இதுதான் இதுக்கான டெஃபினிஷன் லிமிட் டெஃபினிஷன் இதுதான் அது ஓகே இது ஓகே என்ன இது தெரியும் ஓகே முதலே படித்தது தான் அடுத்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ்ன்றது அதே தான் அதே இதைத்தான் இங்கே போட்டுருக்காங்க அவ்வளோதான் ஓகே தானே அவ்வளோ இது ஒன்றுமே இல்லை ஓகே அதே இதுதான் இப்போ ஓகே இதெல்லாம் ஓகே இதில் இந்த தியரம் தான் சொல்லிக்கிறாங்க என்ன எஃப்என் இஸ் சீக்வன்ஸ் ஆஃப் கன்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் சரிண்ணா எஃப்என்ன்றது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் கன்டினியூஸ் ஃபங்க்ஷன்ண்டா ஒரு அந்த குறிப்பிட்ட செட்டுக்கு அதே நேரம் எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லி எஃப்என் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸ் டு எஃப்ண்டா நான் காட்ட வேண்டியது எஃப்ன்றது கன்டினியூஸ் ஒன் டி ஓகேவா எஃப்ன்றதும் கன்டினியூஸ் ஒன் டி என்றது காட்டுறது தான் நான் இங்கே காட்டி வச்சுருக்கேன் சேர் ஒரு மாதிரி செய்தவ சேர் ஒரு மாதிரி என்ன சேர் அல்ஃபான்ற வெளியே பாவிச்சதோ செய்தவ சேர் ஃபுல்லாக முடிக்கலை நான் செய்திருக்கேன் இது பிள்ளைங்க நினைக்கிறேன் இப்போ எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப்ண்டா நான் என்ன எழுதலாம்டா ஃபார் ஆல் எப்சைலன் கிரேட்டர் தேன் நாட் ஓகேவா இந்த கன்வர்ஜஸ் டு எஃப்ன்றதை வச்சுக்கொண்டு இதுக்கு இப்படின்றதுக்கு என்ன சமன்பாடுண்டா அதாவது எஃப்என் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸ் டு எஃப்ன்றதுக்கான ஈக்குவேஷன் என்னென்னா ஃபார் ஆல் அந்த எங்களோட லாஜிக் ஈக்குவேஷன் என்னென்னா ஃபார் ஆல் எப்சைலன் கிரேட்டர் தேன் நாட் there exists n belongs to natural number இது இந்த என்னோட நேச்சுரல் நம்பர் ஓகேவா நேச்சுரல் நம்பர் சரியா இல்லாட்டிக்கு இன்டீஜரும் குறிக்கலாம் ஆனால் நாங்கள்
இதுக்கு நேச்சுரல் நம்பர் குறிக்கும். பொதுவாக ரியல் வேல்யூ சீக்வன்ஸுக்கு இண்டீஜர் குறிக்கும் நாங்கள். இண்டீஜருக்கும் நேச்சுரல் நம்பர்ஸுக்குமே என்ன வித்தியாசம்? இண்டீஜர்ஸில் என்ன எல்லா இண்டீஜர்ஸும் வரும். நேச்சுரல் நம்பர்ஸில் என்ன வரும்? 0ல் 1 2 3 தான் வரும். ஓகேவா? ஓகே. such that for all set belongs to T, அந்த T என்ற செட்டுக்கு எல்லா செட்டுக்குமே இந்த முடிவு உண்மையாக இருக்குமெண்டா for all n greater than n, ஒரு n ஒரு குறிப்பிட்ட என்ற வேல்யூ தேர் எக்ஸிஸ்டன் சொன்னேன். அந்த குறிப்பிட்ட ஒரு நேச்சுரல் நம்பர் வேல்யூவோட பெருசாக இந்த எண் இருக்கேக்க இந்த எஃப் செட்ன்றது எஃப்என் செட்ன்றது எஃப் செட் ஆணுங்க. ஓகேவா? அதுதான் இந்த சமன்பாடு. இதை இப்போ நான் ஒரு எண் எடுக்கிறேன், எண்ணோட்டுன்ற ஒரு எண் எடுக்கிறேன். இப்போ எண்ணோட்டுன்ற ஒரு இண்டீஜர் எடுக்கிறேன். அது என்னவாக இருக்குது? இந்த நான் இதில் குறிப்பிட்ட என்னோட பெருசாக இருக்குது இருந்தால் அதுக்கு இந்த முடிவு உண்மை. இந்த முடிவை தான் அப்படியே பாவிச்சுக்கணும். இந்த முடிவு உண்மை. ஓகேவா? அதுதான் முதலாவது. அதே நேரம் இந்த இதில் for all set belongs to Tக்கு பாவிச்சிருக்கேன். அப்போ set not belongs to T ஆக set notன்ற ஒரு நம்பர் இருக்குது. அது Tக்குள்ளே இருந்துண்டா இந்த முடிவும் உண்மையாக இருக்கும். இதில் இதுக்கு வரலாம். ஓகேவா? இந்த முடிவும் உண்மையாக இருக்கும். சரிதானே? ஓகேவா? ஓகே. அடுத்த சொல்லிக்கான் எஃப்என்ன்றது கன்டினியூஸ் ஃபங்க்ஷன். எஃப்என்ன்றது கன்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் அது எப்படி எழுதலாம்டா? எஃப்என் கன்டினியூஸ் ஃபங்க்ஷன்டா இந்த ஒரு இது கன்டினியூஸ் ஃபங்க்ஷன்டா எஃப் ஆஃப் என்னோட்டுன்றது கன்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஓகேவா? ஏன் என்னோட்டுன்றது சீக்வன்ஸ், எஃப் ஆஃப் என்னோட்டுன்றது சீக்வன்ஸ் ഇതിൻ്റെ ஒரு பார்ட் தானே. இப்போ N7 என்னோட்டு ஆக வருது, அவ்வளோதான். சரி, அப்போ எஃப் ஆஃப் என்னோட்டும் இதில் நான் ஒன்று எழுதணும். என்னென்னா எஃப் ஆஃப் என்னோட் கன்டினியூஸ் on set T என்ற செட்டில் கன்டினியூஸ். ஓகேவா? T என்ற செட்டில்னு சொல்லிக்கான். எஃப் ஆஃப் என்னோட் கன்டினியூஸ் on Tலண்டா for all epsilon greater than or there exists delta greater than or such that for all set belongs to T, அந்த T என்ற இதுக்கு set minus set not less than delta. set minus set not z minus z not less than delta இருக்கேங்க இந்த முடிவு உண்மை. சரிதானே? இது நாங்கள் எழுதுகிற வளமையான டெஃபினேஷன். இப்போ இந்த 3 ஈக்குவேஷனையும் எடுத்துக்கொண்டு நான் என்ன செய்ய 3 ஈக்குவேஷனையும் கூட்டுறேன். 3 ஈக்குவேஷன் கூட்டியக்கு என்ன நடக்கும்னா இந்த கண்டிஷன் ஒன்று, இந்த கண்டிஷன் மற்றது, இந்த கண்டிஷன், இந்த 2 கண்டிஷனும் வருவா. அதே மாதிரி இந்த கண்டிஷனும் வருவா. இந்த கண்டிஷனில் வருவா. அப்போ for all epsilon greater than or there exists delta greater than or such that for all set belongs to T ஆக set minus set not less than delta. ஓகேவா? இது வரையும் வரும். ஓகே. இப்போ இது என்ன? இந்த 3ஐயும் கூட்டுறேன். 3ஐயும் கூட்டியக்க என்ன செய்யலாம்டா முதல்ல இந்த 2ஐயும் கூட்டுறேன். இந்த 2ஐயும் கூட்டிக்கொண்டு இவரை என்ன மட்டுக்குள்ளே மாற்றி போட்டால் பிரச்சனை இல்லை தானே. அப்போ மட்டுக்கு மாற்றி போட்டு முதல் இவர் 2ஐயும் கூட்டியக்க இவர் 2ஐயும் கூட்டியக்க இவரும் கேன்சல் ஆகினோம். ஏன் இப்போ இவரை விட ஏர் சின்னு சொல்லுவாங்க. இந்த கீழே இருக்கிற சின்ன மேலே குறிக்க தனித்தனி மட்டு எடுக்க விட மட்டு எக்ஸ் ப்ளஸ் மட்டு ஒய்ன்றதை விட ஏர் சின்னண்டா மட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்ற சின்ன லெஸ் தேன் ஒரு ஈக்குவல். ஓகேவா? லெஸ் தேன் ஒரு ஈக்குவல். அப்போ இது எப்சைலன் இருக்குண்டா மட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தேன் எப்சைலன்னு சொல்லலாம். அப்போ நான் அப்படி கூட்டலாம். சரி, நான் இப்படி கூட்டி போட்டு இப்போ திருப்பி என்ன செய்யணும்? இதை குறிய மாதிரி போட்டு திருப்பி கூட்டிக்க என்ன நடக்குது? இவர் மட்டும் மிஞ்சிறார். இவர் மிஞ்சிக்க இது என்ன? எஃப் ஆஃப் செட் மைனஸ் எஃப் ஆஃப் செட் நாட் லெஸ் தேன் எப்சைலன்றது என்ன? இது எங்களை கன்யூட்டிக்கான லாஜிக் அந்த டெமினிஷன். அப்போ அது செட் ஆகவே எஃப் செட் இஸ் கன்யூனியஸ் செட் பிலாங்ஸ் டு T. ஓகேவா? ஓகே. ஓகே. அடுத்தது இஃப் த சீரீஸ் ஒரு சீரீஸ் இருக்குது. அது இப்போ இது சீரீஸ்க்கு ஆகும். சீரீஸாக சீக்வன்ஸில் சீரீஸ் N7 வந்து Cn செட் மைனஸ் ஆல்ஃபா டு N கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி டு எஃப் செட்டுண்டா செட் T அதை எப்படி குறிக்கலாம்டா? இப்போ இது என்னென்றால் இப்போ ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ்ண்டா இது இன்டிகிரேஷன் எப்படி குறிக்கலாம்? இதுக்கு என்னென்றால் இதில் ஒன்று விளங்கிக் கொள்ளணும். இப்போ இன்டிகிரேஷனையும் சமேஷனையும் இடம் மாற்றி எழுதுறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. சரிதானே? அவையில் இண்டிபெண்ட்டாக இருந்துட்டா ஒன்றில் ஒன்று தங்கையில்டா. இப்போ இது சிஎன்னுக்கு சிஎன்னுக்கும் என்னுக்கும் சட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆகவே
அது நான் ரெண்டையும் எப்படியும் எழுதலாம், மாற்றி ஒன்றை முன்னுக்கு எழுதி மற்ற பின்னுக்கு எழுதுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அதுதான் சொல்லிக்கிட்டாரு. இப்போ இது என்னவா, இது வெப்சைட்டாக இருக்குது, அதுதான் சொல்லிக்கிட்டேன். ஓகேவா? ஓகே, அடுத்த பவர் சீரிஸ் ஃபங்க்ஷன். பவர் சீரிஸ்ன்றது இதுதானே. ஓகே, பவர் சீரிஸ்ன்றது இதுதானே. Alpha in the collection of the set of points set for which a series converges is one of the following steps. At single point set summon alpha will converge ஆகும். The disk d row of alpha அந்த அதுக்குள்ளே இருக்கிற, அதாவது ஒரு அந்த அல்ஃபாவை மையமாகவும் ஒரு ரோன்றதையும் ஏரியாவை கொண்ட வட்டம், ரோன்ற ஏரியாவோட வட்டம் அந்த இந்திய கம்ப்ளெக்ஸ் பிளேன். சரிதானே? இப்போ அதாவது என்ன சொல்ல வரான்டா, இதில் இப்போ இந்த சீரீஸ்ன்றது கன்வெர்ஜ் ஆகலாம். எப்படின்டா 3 விதத்தில் கன்வெர்ஜ் ஆகலாம். ஒன்று அந்த அல்ஃபாவில் மட்டும் கன்வெர்ஜ் ஆகலாம், இல்லை ஒரு அந்த டிஸ்க்குக்கு கன்வெர்ஜ் ஆகலாம். அந்த அல்ஃபாவில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்க்குக்கு கன்வெர்ஜ் ஆகலாம், இல்லை எல்லா கம்ப்ளெக்ஸ் பிளேனுக்கையும் கன்வெர்ஜ் ஆகலாம். இப்போ 3 வகை இருக்குது. ஓகேவா? 3 வழி இருக்குது. அதில் ஏதோ ஒன்றா இப்போ கன்வெர்ஜ் ஆகுதுண்டா அது 3ல் ஒன்றா இருக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்த தியரம் சொல்லுவான். சப்போஸ் தட் பவர் சீரிஸ் ஹேஸ் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் rho greater than 0, then rho greater than 0, therefore then for each r belongs to, அதாவது അതിൻ്റെ அந்த பவர் சீரிஸிൻ്റെ ரேடியஸ் இது அல்ஃபாவில் ரோவாக இருந்துட்டால் ஆறுன்றது 0க்கும் ரோவுக்கும் இடையில் இருக்கத்தக்க, அதாவது ஆறுன்றது இந்த XY பிளேனில் குறிக்கிறானா, XY பிளேனில் குறிக்கிறான், XYY பிளேனில் குறிக்க. ஆறுன்றது 0, ரோவுக்கு இடையில் இருக்க. ஆறுன்றது 0, ரோன்றது என்ன டீட்டா சொல்லுவான்னு நினைக்கிறேன். த சீரீஸ் கன்வர்ஜஸ் டு யூனிஃபார்ம்லி on the closed disk. க்ளோஸ் டிஸ்க்கை இப்படி குறிக்கிறோம், டிஆர் அல்ஃபா க்ளோஸ் டிஸ்க்குன்னு குறிக்கிறோம். ஓகேவா? க்ளோஸ் டிஸ்க் அதாவது அந்த டிஸ்க்குள்ளே என்னவா இருக்குமா, அந்த டிஸ்க்குள்ளே என்னவா இருக்கும், கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸாக இருக்கும். ஓகேவா? இது தியரம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்போ ப்ரூவ் தட் இந்த ஜியோமெட்ரிக் சீரீஸ்ன்றது என்ன, SN சமன் 1/1 -R. ஓகேவா? இப்போ இப்போ செட் சமன் உண்டா அது என்ன வரும், இப்போ செட் சமேசன் 1 - செட். ஓகேவா? இது கன்வர்ஜஸ் காட்டுவோம்டா என்ன செய்யணும், கன்வர்ஜஸ் ஆண்டு காட்டுவோம்ல. இந்த பவர் சீரீஸ் இதுதான் பவர் சீரீஸ். இந்த பவர் சீரீஸ் அங்கே கன்வர்ஜ் ஆகுது, செட் சமன் 1 கன்வர்ஜ் ஆகும். செட் சமன் 1 கன்வர்ஜ் ஆகும். ஓகேவா? AO1 - ஆகும், AO1 ஆகும். ஓகே, அப்போ செட் சமன் 1 கன்வர்ஜ் ஆகிக்க. சரி, செட் சமன் 1 கன்வர்ஜ் ஆகிக்க நான் என்ன குறிக்கிறேன்டா, செட் சமன் 1 கன்வர்ஜ் ஆகுனேக்கு, அதாவது ஆரை 0 ஆகும், ஆறுன்றது 1 ஆக முடிய வட்டம், மையம் 0 ஆகும், 0,0 ஆகும், ஆரை 1 ஆக முடிய வட்டத்தை குறிக்கிறேன். ஓகேவா? R belongs to 0,1. அப்போ DR0 பார் என்றது என்னவாக இருக்கும், இந்த இதுவாக இருக்கும். ஓகேவா? ஓகே நினைக்கிறேன். ஓகேவா? இதில் எழுதியிருக்கேன் இந்த. ஓகேவா? அதாவது இந்த ஜியோமெட்ரிக் சீரீஸ்ன்றது என்ன, ஜியோமெட்ரிக் பெருக்கல் விருத்தி, ஜியோமெட்ரிக் சீரீஸ் பெருக்கல் விருத்தி, அந்த பெருக்கல் விருத்திൻ്റെ கூடுத்தொகை கண்டேண்டா, அதான் என்ன ஒரு செட்டன்னு கண்டேண்டா என்ன AO1 - R. இப்போ செட்டன்னு கண்டேண்டா 1/1 செட். இப்போ இதுக்கு என்ன கேட்குவான், இது கன்வர்ஜஸ் ஆண்டா என்ன, இந்த மட்டு செட் ஆறுன்றது ஒன்றை விட சின்னனாக இருக்கு, இது என்னவாக இருக்கும், கன்வர்ஜஸாக இருக்கும். ஓகேவா? ஆறுன்றது ஒன்றை விட சின்னதாக இருக்குது, இது கன்வர்ஜஸாக இருக்கும், யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸாக இருக்குமா, யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸ். ஓகே, விளங்கு நினைக்கிறேன். இது சும்மா ஞாபகம் வச்சுக்கொள். ஓகேவா? சும்மா ஞாபகம் வச்சுக்கொள். ஓகே, நாளை வரைக்கும் பார்ப்போம். ஓகே, அடுத்தது சரியா, அவ்வளோ காணுமாண்டிக்கு வா. ஓகேவா? சரியா? ஓகே. ஓகே, இஃப் செட் இஸ் அனாலிட்டிக் அட்
எத்தனை 1 2 3 4 பக்கம் இருக்குது, 3 பக்கம் இருக்குது. ஓகே, இப்போ இஃப் எஃப் செட் இஸ் அனாலிட்டிக் அட் செட் செமன் ஆல்ஃபா, இது என்ன, இது டெய்லர் சீரீஸ். இது ஏற்கனவே முந்தி எழுதின டெய்லர் சீரீஸ், அது தான் அப்படி எழுதிக்கிட்டாங்க. அனாலிட்டிக்காக இருந்தால் டெய்லர் சீரீஸ் எழுதலாம். ஓகேவா, அனாலிட்டிக்காக இருந்தால் டெய்லர் சீரீஸ் வடிவத்தில் எழுதலாம். ஓகேவா, ஓகே, அதுதான் டெய்லர்ஸ் தியரம். டெய்லர் சீரீஸை தான் எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா, இப்போ கொரோலாவை என்ன சொல்லியிருக்காங்க? சப்போஸ் எஃப் இஸ் அனாலிட்டிக் இன் த டொமைன் ஜி தட் கண்டெய்ன்ஸ் த பாயிண்ட் செட் சம் ஆல்ஃபா, let Z naught be a singular point of minimum distance alpha. If Z naught minus alpha is equal to R, then Taylor series then Taylor series அதே தான் சொல்கிறாங்க. அந்த ஆரை டிஃபைன் பண்ணிவிட்டு டெய்லர் சீரீஸ் dr alpha and s greater than r ண்டா Taylor series does not converge to ஓகே. இப்போ அந்த நான் என்ன சொன்னேன், இப்போ ஒரு அந்த ஆரைக்குள்ளே தான் கன்வெர்ஜ் ஆகும். ஓகேவா, அதுதான் நம்ம சொன்னேன். இப்போ ஒன்றுக்குள்ளே தான் கன்வெர்ஜ் ஆகும், ஒன்றை தாண்டினா கன்வெர்ஜ் ஆகுது, அவ்வளோதான். அப்போ அந்த ஆறுன்றது அந்த குறிப்பிட்ட வேல்யூவை விட தாண்டிச்சுட்டா ஆர் அந்த இப்போ எஸ்ன்ட்டு குறிக்கிறான். அந்த எஸ்ன்றது குறிப்பிட்ட வேல்யூவை தாண்டிச்சுட்டா என்ன நடக்கும்? கன்வெர்ஜ் ஆகாது. ஓகேவா, ஓகே ஓகே. இப்போ இதைத்தான் நாங்கள் அலசி செய்திருக்கேன். 1/1 மைனஸ் செட் ஸ்கொயர்ட்டை 1/1 மைனஸ் செட் ஸ்கொயர்ட்டை அது எப்படி வருதுண்டா என்ன, இதை வகையிட்டண்டா வரும். சரியான. இப்போ இதில் என்னென்றால் ஒரு சமயசன வகையிடேக்க ஒரு என்ன கம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த இதை வகையிடேக்க என்ன கவனிக்கணும், இது ஒரு டெய்லர் சீரீஸாண்டு பார்க்கணும். ஓகேவா, பவர் சீரீஸாண்டு பார்க்கணும். இது ஒரு பவர் சீரீஸாக இருந்தால் என்ன செய்யலாம், டிஃப்ரென்சியேஷனை உள்ளுக்கு எழுதலாம். ஓகேவா, அதாவது இப்படி சமேஷனாக இருக்கிறத டிஃப்ரென்சியேஷனை உள்ளுக்கு எழுதணும்னா அது என்ன பவர் சீரீஸாக இருக்கணும். ஓகேவா, பவர் சீரீஸாக இருந்தால் எழுதலாம். இல்லைன்னா அது வாயிட்டாக வரும். இதை வாயிட்டாக N7 1 வந்து Z7 N-1 N7 1 வந்து நான் ஆரம்பிக்கும். இப்போ நான் என்ன செய்ய, எண்ணுக்கு பதிலாக N+1 பிரதிக்கிட்டு ஆன்சர் வரும். ஓகேவா, பதிலாக N+1 பிரதிக்கிட்டு ஆன்சர் வரும். ஓகே, அடுத்த யூனிக்னஸ் ஆஃப் பவர் சீரீஸ்ன்றது அதாவது ஒரு குறிப்பிட்ட டிஸ்க்குக்கு ஒரு இதுக்கு ஒரே ஒரு பவர் சீரீஸ் மட்டும்தான் இருக்கலாம். ஓகேவா, ஓகே. அடுத்த எக்ஸாம்பிள் இருக்குது, அதை பேருந்து பார்ப்போம். ஓகேவா, லெட் எஃப் அண்ட் ஜி கேப் பவர் சீரீஸ் ரிப்ரசன்டேஷன், ஒரு எஃப்ன்ற ஃபங்க்ஷனையும் ஜின்ற ஃபங்க்ஷனையும் பவர் சீரீஸ் ரிப்ரசன்டேஷனில் பண்ணினா ரிப்ரசன்ட் பண்ணலுமெண்டா ஒரு குறிப்பிட்ட ஆரை, இப்போ ஒரு எஃப்ன்றது ஒரு ஆரை மட்டு செட் லெஸ் தேன் 1க்கு டிஃபைன் பண்ணுறவன். ஸோ ஒரு வெப்சைட்ன்றது சும்மா சொல்லுவேன், ஒரு மட்டு செட்டுன்ற 1க்கு டிஃபைன் பண்ணலாம், இல்லை நான் 2க்கு டிஃபைன் பண்ணுவேன். வெப்சைட்ன்றதை 2க்கு டிஃபைன் பண்ணுவேன், ஜி செட்டுன்றதை 3க்கு டிஃபைன் பண்ணுவேன் வைப்போம். ஓகேவா, ரெண்டும் அப்படி டிஃபைன் பண்ணியானுண்டா நான் ஒரு அதை விட சின்ன இதுக்கு, அதாவது ஒன்று வெப்சைட்ன்றதை 2க்குள்ளே டிஃபைன் பண்ணேன், ஆரை 2 விட சின்ன டிஃபைன் பண்ணேன், ஜி செட்டுன்றது 3க்கு டிஃபைன் பண்ணேன். இப்போ நான் ஒரு ஆரை 2 விடவும் சின்ன, அதாவது 2 விடவும் சின்ன, 3 விடவும் சின்னன்னா ஒரு 2 1 ஏதோ அந்த வேல்யூஸ் வைக்கிறதுக்க அந்த வேல்யூஸுக்கு பவர் சீரீஸ் இப்படி எழுதலாம். சரிதானே, அது பவர் சீரீஸ் இப்படி எழுதலாம்ன்றது என்ன தனித்தனியாக எழுதி போட்டு கூட்டைக்க பொது எடுக்கிறோம், AN+BN பொது எடுக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா, ஓகே. அடுத்த இது எக்ஸாம்பிள். ஓகே, அதே தான், அதான் செய்துட்டேன். அடுத்த லெட் CN be a collection of complex numbers n is equal to +0 to ± the infinite series N7 0 ஓகே. இப்போ நாங்கள் இது என்ன சிங்கிள் சைட், அதாவது என்ன ஜுனிலேட்டவில் தான், அதாவது N7 0 to இன்ஃபினிட்டிலாம் இந்த பவர் சீரீஸை டிஃபைன் பண்ணோம். அதாவது N7 0லேருந்து இன்ஃபினிட்டி வரையும் தான் போகுது. அப்போ ஜுனிலேட்டவல் இது ஒரு பக்கம் தான் போகுது. பைலேட்டவலாக டிஃபைன் பண்ணினா அதை என்ன சொல்லுவோம், லோரன்ட் சீரீஸ்ன்னு சொல்லுவோம், பவர் சீரீஸ்ன்னு சொல்லுவோம், லோரன்ட் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஓகேப்பா, ஓகே, சரிதானே. ஓகே, இப்போ சரிதானே கிவ் அது என்ன ஒரு ஆளுக்கு வருதுண்டா, அது இதை எப்படி குறிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா, அனூலஸ் என்னண்டா இவ அதையும் சொல்லிடுவேன். இப்போ இது ஆர்ண்டா அனூலஸ் என்னண்டா ஒரு இப்போ ஒரு சீரீஸை டிஃபைன் பண்ணுறது அப்படின்டா இந்த ஆர்க்கையும் இது ஒரு ஆர்
இது கேபிட்டல் ஆர், இந்த கேபிட்டல் ஆர். இந்த 2 ஆருக்குள்ளேயும் ஒரு இது இருக்கோண்டா. முதல்ல என்ன சொன்னேன், மட்டு செட் லெஸ் தேன் 1 ஏதோ ஒரு இதெல்லாம் அதுக்குள்ளே இருந்தால் கன்வெர்ஜ் ஆகும். அதே மாதிரி இந்த லோரன்ஸ் சீரிஸுக்கு இப்படி ஒரு இது வந்துச்சுண்டா, ஆருக்குள்ளேயும் இந்த ஆருக்குள்ளேயும் இப்படி ஒன்று வந்துச்சுண்டா அதுதான் இதுதான் அனிவுலஸ். இதுதான் அனிவுலஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, அனிவுலஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே இதை அப்படி குறிப்போம். ஓகேவா? அவ்வளோதான். சப்போஸ் தட் லோரன்ஸ் சீரிஸ் கன்வெர்ஜஸ் ஒன் அன் அனிவுலஸ், அதாவது இந்த அனிவுலஸுக்கு இது ஒரு அனிவுலஸ் எப்படி குறிக்கிறதுன்றதுக்கான டெஃபினிஷன் சரிதானே. ஒரு லோரன்ஸ் சீரிஸ் இந்த அனிவுலஸுக்கு கன்வெர்ஜ் ஆகிச்சுண்டா தென் அது அதுக்குள்ளே இருக்கிற இந்த அனிவுலஸுக்கு ஒரு சின்ன அனிவுலஸ், அதாவது இதுக்குள்ளே கன்னியஸ் ஆயிடுச்சுண்டால், இதுக்குள்ளே கன்வெர்ஜ் ஆகிச்சுண்டா இதுக்குள்ளே இருக்கிற இன்னொரு அனிவுலஸ், இதுக்குள்ளே இருக்கிற இன்னொரு அனிவுலஸ், இந்த அனிவுலஸ் சரியா, இந்த அனிவுலஸுக்கையும் கன்வெர்ஜ் ஆகும் சரியா. அதுதான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே, எனி க்ளோஸ் சப் அனிவுலஸ். ஓகேவா? ஓகே, அதுதான் நான் இல்லை சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே ஓகே அடுத்தது லோரன் தியரம். லோரன் தியரம்ன்றது இதை எப்படி மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டியை எப்படி 1ல் வந்து இன்ஃபினிட்டி ப்ளஸ் சரியான 1ல் வந்து, அதாவது எப்படி எழுதலாம்டா 0 டு இன்ஃபினிட்டி ப்ளஸ் எங்கள் மைனஸ் இன்ஃபினிட்டியில் வந்து -1 வரையும். அதை -1 பதிலாக என்ன பதிலாக மைனஸ் என்ன பிரதிட்டா -1 என்ன ஆகும், என்ன ஆகும் மைனஸ் இன்ஃபினிட்டி ஆகும். அதை தான் இதில் எழுதி வச்சுக்கான். ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதான். அது இப்போ இந்த சி மைனஸ் என்ன இப்படி குறிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சரி. அதே தான் அங்கே பார்த்தேன் நான் முதல் பார்த்ததான் ஏஎன் எப்படி குறிக்கலாம்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, இது என்ன இப்போ சிஎன் இப்படின்னா CN -1 அப்படி இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? என்ன பதிலாக -1 போகும், மைனஸ் என்ன போகும். அவ்வளோதான். சப்போஸ் தட் கேள்வி செய்ய விளங்கும். இப்போ ஒரு சும்மா ஒரு கப்பை கேள்வி செய்ய விளங்கும். கேள்வி செய்ய விளங்கும். சப்போஸ் தட் இட் இஸ் அனாலிட்டிக் இந்த அனிவுலஸ் that and has Lorentz series. அது குறிப்பிட்ட அனிவுலஸ்ன்றது என்னென்னு சொல்லிட்டேன். அந்த அனிவுலஸுக்கு கன்வெர்ஜ் ஆகிடுச்சுன்னா அந்த லோரன்ஸ் சீரிஸ் இருக்கும். அந்த லோரன்ஸ் சீரிஸ் இருந்ததுன்னா லோரன்ஸ் சீரிஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஒன் த அனிவுலஸ் இஸ் யுனிக்யூ. இதுதான் பார்த்துனாங்களே என்ன. இப்போ ஒரு இதுக்குள்ளே என்ன ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்கு கன்வெர்ஜ் ஆகிடுச்சுண்டா பவர் சீரிஸ்ன்றது ஒரு பவர் சீரிஸ்ண்டா என்ன சர்க்கிளுக்கு கன்வெர்ஜ் ஆகும். அதுக்கு ஒரு சர்க்கிளுக்கு கன்வெர்ஜ் ஆகிடுச்சுன்னா அது யுனிக்யூவாக இருக்கும்னு சொன்னான். பவர் சீரிஸ் ரிப்ரசன்டேஷன் யுனிக்யூவாக இருக்கும்னு சொன்னான். அதே தான் டெய்லர் சீரிஸ் ரிப்ரசன்டேஷன் யுனிக்யூவாக இருக்கும்னு நான் இங்கே சரியான இங்கே லோரன்ஸ் சீரிஸ் அது யுனிக்யூவாக இருக்கும். அதே தான் சேம் தான். ஓகேவா? இந்த கேள்வி செய்யக்க பேந்துவாங்க, கேள்வியை பேந்து செய்வோம். ஓகேவா? ஓகே.